நம்முடைய இரட்சகரான தேவன் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் யூதா இந்த நிருபத்தின் முடிவுரையாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை வலுவாதபடி காக்க விரும்புகிறார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். தம்முடைய சன்னிதானத்திலே நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தக்கூடியவர். நாம் பாவம் செய்யாததினால் கர்த்தருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தப்படுவதில்லை. நாம் பாவம் செய்தவர்கள்தான். ஆனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்துகிறார். இது நம்முடைய சுய முயற்சியினால் உண்டானதல்ல. நாம் மாசற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்பது அவருடைய சுத்த கிருபை. கர்த்தர் நம்மை தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிறுத்துகிறார். கர்த்தருடைய சன்னிதானம் மகிமையுள்ளது. அந்த சன்னிதானத்திற்கு முன்பாகத்தான் நாம் நிறுத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை சீக்கிரத்தில் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். இதுவே நம்முடைய விசுவாசத்தின் இலக்கு. நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறவரை சீக்கிரத்திலே முகமுகமாய் தரிசிப்போம். கர்த்தருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நாம் மாசற்றவர்களாய் நிறுத்தப்படுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கும். பாவம் எங்கு இல்லையோ அங்கு வருத்தமும் இருக்காது. எங்கு பரிபூரணமான பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கு பரிபூரணமான சந்தோஷமும் இருக்கும். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நம்மை வலுவாதபடி காப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவர். அவர் ஒருவரே ஞானமுள்ளவர். அவரே நம்முடைய இரட்சகரான தேவன். அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். தேவன் செய்யக்கூடிய காரியங்கள். வலுவாதபடி உங்களை காக்கக்கூடியவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர்.